ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 பார்ட்டிஷன் உள்ள முயல் கூண்டு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், அதோட வேஸ்ட்லாம் கலெக்ட் ஆகி கீழே இருக்கும். நம்ம அதை அழகாக வாஷ் பண்ணி அவுட் விடுற மாதிரி அந்த டோருக்கு பக்கத்துலேயே நாங்கள் அந்த கூண்டை ஃபிட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக தோட்டத்தில் தான் இந்த கூண்டை வைக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இதை ரெடி பண்ணோம். அதனால தான் தரையிலேருந்து இவ்வளோ உயரத்தில் நாங்கள் அந்த கூண்டை ஃபிட் பண்ணியிருக்கோம். பொதுவாக 4 அடி உயரம் உள்ள நம்ம இரும்பு பைப்பு வாங்கினாலே போதும். நாங்கள் முயலுக்கு பாம்புலாம் வரும் அப்படின்னு சிலர் சொல்ல போய் நம்ம நல்ல உயரம் உள்ள கூண்டாவே செஞ்சுருவோன்னு தான் 5 அடி உயரம் உள்ள இரும்பு பைப்பு 4 வாங்கியிருக்கோம். இது ரேக் மாட்டுற கம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கூண்டோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. இது ரேக் மாட்டுற கம்பி தான். நம்ம பாத்திர கடையில் இல்லாட்டி சோஃபா, அப்புறம் பாத்திரங்கள், கட்டில், மெத்தை இந்த மாதிரி விற்கிற கடையில் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னாலே தெரியும். இந்த இரும்பு பைப்பு, ரேக் மாட்டுற பைப்பு ஹோலாக இருக்குது பாருங்கள், இந்த பைப்பு நமக்கு கொடுத்துருவாங்க. இந்த உயரத்துக்காண்டி இந்த பைப்பு எப்படி வாங்கினோம் அப்படின்னா 4 பைப்பு வாங்கியிருக்கோம். இதோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன வாங்கினோம் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பச்சை கலர் வலை வாங்காதீங்க. இது ஆக்சுவலாக நாங்கள் எதுக்கு வாங்கினோம் அப்படின்னா, அதுக்கு இடையில உள்ள அந்த கட்டங்களுக்கு இடையில உள்ள கேப்பு சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் வாங்கிட்டோம். இந்த கூண்டுக்கு டோர் செய்கிறதுல தான் நாங்கள் ப்ராக்டிக்கல் பிரச்சனையாக இருந்தது. என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அந்த கூண்டில் அந்த நடுப்பகுதியை நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திறந்து ஒரு நாளும் நம்ம மூடும் பொழுது இந்த பச்சை கலர் வலை விட்டுருது ஃப்ரெண்ட்ஸ், உடஞ்சி போயிடுது. ஸோ அதனால் நீங்கள் கூண்டு செய்கிறதா இருந்தால் இந்த பச்சை கலர் வலை வாங்காதீங்க. அடியில் நாங்கள் இரும்பு கலர் வலை இரும்பு வாங்கியிருக்கோம். இந்த போட்டிருக்கோம் பாருங்கள், அது ஹோல் பெருசாக இருக்குங்க போய் தான் நாங்கள் அந்த ஒரு பீஸாக வாங்கிக்கிட்டோம் 4க்கு 2ல். இது பார்த்திங்க அப்படின்னா ஹோல் அதிகமாக இருக்கிறதுனால முயலுக்கு கால் அழுந்தும் இந்த மாதிரி கால் வைக்கிறப்ப அப்படின்றதுனால தான். இன்னொன்று வெயிட் தாங்கும், இரும்புங்கிறதுனால வெயிட் தாங்கும் அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி இரும்பில் உள்ள அந்த பைப்பு வாங்கி போட்டோம், அந்த கம்பி வலையை வாங்கி போட்டிருக்கோம். இது ஒரு 20 நாள் ஆன முயல்குட்டி பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். அது நல்லா உள்ளே படுத்துக்கிறதுக்கும் ஓடி விளையாடுறதுக்கும் ஓரளவு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. 2க்கு 2 சைஸில் நாங்கள் 2 கூண்டு ரெடி பண்ணோம். அதனால் அதுக்குள்ளே அந்த கூண்டுக்குள்ளே நம்ம சாப்பாடு வச்சாலும் சரி, தண்ணி வச்சாலும், இலத்தலை போட்டாலுமேவும் இது படுத்துக்கிறதுக்கு இடமும் நல்லாவே இருக்கும். கூண்டுக்குள்ளே நம்ம நல்ல ஸ்பேசியஸான கூண்டு கிடைக்கும். இங்கே பாருங்கள், முயலை இருந்தாலும் நாங்கள் பகல் டயத்தில் முயல் குட்டியை இந்த மாதிரி சிட் அவுட் ஏரியாவில் விளையாட விட்ருவோம் கீழே. ஏன்னா அதோட கால் அந்த இரும்பு கம்பியில் பட்டு அழுந்தும் அப்படின்றதுனால அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்றதுங்காண்டி இப்படி கீழே விட்டுருவோம். மார்னிங்கும் ஈவினிங்கும் நாங்கள் இந்த பெரிய முயல்களை தோட்டத்துலேயும் மாடியிலையும் விளையாட விடுவோம். இப்போ இதை எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். ஆக்சுவலாக எதுக்கு முயல் கூண்டு செஞ்சோம் அப்படின்னா, பூனை ராத்திரியில் வருது, முயல் குட்டிகளெல்லாம் மண்ணில் குட்டி போட்டாலும் எலி சாப்பிட்றது அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த மாதிரி நைட் டயத்தில் அடைச்சி வைக்கிறதுக்காண்டி கூண்டு ரெடி பண்ணோம். இந்த மாதிரி நட்டு போல்ட்டு அந்த ரவுண்டு உள்ளது நீங்கள் ஒரு 1 கிலோ இல்லை 2 கிலோ மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த ஹோலுக்கு இடையில அந்த நட்டை வச்சு போல்ட்டு வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்படி இந்த 5 அடி, ஏன் 5 அடி வாங்கினோம் அப்படின்னா, கூட அடியில் ஏதாவது கோழி கிளி வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம கீழே ஒரு கூண்டு தனியாக ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் இவ்வளோ உயரத்தில் செஞ்சோம். நீங்கள் ஒரு 4 அடி இருந்தாலே போதும். உங்களுக்கு ஒரு முயல் கூண்டு தான் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 அடி உயரத்தில் அந்த கம்பி, அந்த 4 பைப்பு வாங்கிக்கோங்க. இந்த அகலவட்டத்தில் பைப்பு போட்டிருக்கோம் பாருங்கள், அது 2 அடி வாங்கியிருக்கோம். ஏன்னா அகலம் நாங்கள் 2 அடி வச்சதுனால கீழே அந்த 2 அடி பைப்பு, அந்த லாஸ்ட்டில் ஒன்று, நடுவில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று, 3 வருது பாருங்கள். இதே நம்ம மேலே 2 தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா முயல் குட்டி உட்காரும் பொழுது அதோட வெயிட் தாங்கணும் இல்லையா, அதனால இடையில பார்ட்டிஷனுக்கும் நமக்கு இருக்கணும் அப்படின்றதுனால கீழே மட்டும் அந்த 2 அடி பைப்பு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கியிருக்கோம். மற்றபடி 4 வாங்கினாலே போதும். நாங்கள் 5 வாங்கியிருக்கோம் அந்த 2 அடி அகல பைப்பு. அதுக்கப்புறம் சுற்றி வர்றதுக்கு நீட்டு வாட்டத்தில் வருது இல்லையா இந்த பைப்பு, அது பார்த்திங்கன்னா 4 வாங்கியிருக்கோம்.
அப்போ சுற்றி வர அந்த 4 பைப்பு வந்து 4 உயரத்தோட இது பார்த்தோம் அப்படின்னா 5 அடி உயரத்தில் 4 பைப்பு, அகல வாட்டத்தில் நம்ம போடுற அந்த 2 அடிக்கு 5 பைப்பு வாங்கி இந்த நட்டு போல்ட்டு வச்சு ஃபிட் பண்ணிட்டோம். ஃபிட் பண்ணிவிட்டு இந்த வலை எப்படி ஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பச்சை கலர் வலை வந்து அவங்களே கட் பண்ணி கேட்டோம், இந்த சைஸ் வேணும் அப்படின்னா அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ இந்த சைடு ஃப்ரண்ட்டு பேக்கு மேலே கீழே அதுக்கு வந்து 4க்கு 2ல் சைஸில் நாங்கள் 4 வலை கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சைடில் 2 அகல வாட்டத்தில் வேணும், நடுவில் பார்ட்டிஷன் பண்ண வேணும் இல்லையா, அதுக்கு 2க்கு 2ல் இந்த பச்சை கலர் வலை 3 வாங்கிக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வச்சு நட்டு போல்ட் வச்சு நம்ம ஃபிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த கம்பிகளை இணைக்கிறதுக்கு உள்ளார ஒரு நட்டு போல்ட் வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்புறம் அது மேலே வச்சு கம்பி வலையை ஃபிட் பண்ணுறதுக்கு தனியாக வெளியில் ஒரு நட்டு போல்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி 2 தடவையாக நம்ம நட்டு போல்ட்டு போட்டு ஹோல் இல்லாதபடி நம்ம டைட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பக்கத்துக்கு 3 நட்டு வீதம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அகல நீட்டு வாட்டத்தில் வரும் பொழுது ஒரு 5 இல்லை 6 நட்டு போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இந்த இடையில பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கும் நம்ம 2 நட்டு போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். இந்த கம்பிகளுக்கு இடையில உள்ள கேப் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுனால தான் நாங்கள் இந்த இரும்பு வளையத்தையே நாங்கள் எல்லா பக்கமும் போடாமல் இந்த பச்சை கலர் கம்பி வளையத்துக்கு இடையில உள்ள கேப்பு கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால தான் அதை நாங்கள் சுற்றி போட்டோம். வெயிட்டு தாங்கிறதுக்காண்டி இரும்பு வலையை அடியில் மட்டும் போட்டோம். ஆனால் இந்த பச்சை கலர் வலை உடையுது. அதனால் நீங்கள் புதுசாக கூண்டு செய்ய போகிறீங்க அப்படின்னா இரும்பு வலையே நீங்கள் எல்லா பக்கமும் போடுற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக படுத்துருக்கு பாருங்கள், இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். அதனால் இந்த மாதிரி முயல் கூண்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி சாப்பாடு எல்லாம் வச்சது போக இடம் இருக்கும். மெயினாக பூனை வருது, ராத்திரியில் வருது அப்படின்றதுனால தான் நாங்கள் நைட் டயத்தில் முயலை காப்பாற்றுறதுக்காண்டி நாங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். பூனை தான் எல்லா இடமும் புகுந்து வந்துடும் இல்லையா, அதனால் நாங்கள் இந்த மாதிரி கூண்டு ரெடி பண்ணோம். நைட் டயத்தில் மட்டும் நாங்கள் கூண்டுக்குள்ளே விடுவோம், மற்ற நேரங்களில் நல்லபடியாக விளையாட விடுவோம். ஸோ அதுவும் ஃப்ரீயாக இருக்குது. இன்னொன்று என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, முயல் பொதுவாகவே மண்ணை தோண்டி தான் முயல் குட்டிகளில் போடும். அந்த முயல் குட்டிகளை மண்ணுக்குள்ளே 1 மந்த் வரைக்கும் வளர்த்ததுக்கப்புறம் தான் வெளில கொண்டு வரும். அப்படி போட்டு இருக்கும்போது இந்த எலிகள்லாம் அந்த முயல் கூண்டை நோண்டி முயல் குட்டிகளெல்லாம் சாப்பிட்ருது. ஸோ அதுலேருந்து சேஃபாக பாதுகாக்கணுன்றதுக்காண்டி தான் இந்த மாதிரி கூண்டு செஞ்சோம். இன்னொன்று, முயல் குட்டி போட்ட சமயத்தில் ஒரு 10 days to 15 days வரைக்கும் அதை ஆண் முயல்கிட்ட வந்து பிரித்து வைக்கணும். அப்படின்னா தான் தன்னோட குட்டிகளுக்கு நல்லா பால் கொடுத்து வளர்க்கும். அதனால் குட்டிகளையும் தாய் முயலையும் போட ஒரு கூண்டும், ஆண் முயலையும் வளர்ந்த முயலையும் போடுறதுக்கு இன்னொரு கூண்டும் செஞ்சோம். அதனால் சேஃபாக இருக்குது முயல்கள்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம்.